ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஏதாவது சத்தாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம், மெனக்கட்டு செய்வோம். பட் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா, கொஞ்சம் ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் சேர்த்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஆசையாக சாப்பிடுவாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு உடம்புக்கு சேர வேண்டிய சத்துக்களும் சேர்ந்துடும். அதுக்காக தான் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லட்டு. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். என்னென்ன பொருள் இதில் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவல், வெள்ளை அவல் வேணாலும் எடுத்துக்கோங்க, சிகப்பு அவல் வேணாலும் எடுத்துக்கோங்க, அது உங்களுடைய சாய்ஸ். ஒரு அரை கப் அவல் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஒரு அரை கப். இதே போல் தேங்காவை வந்து நல்லா துருவி ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை ஒரு 1/4 கப் போதும். வெள்ளை எள்ளு சும்மா நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்தா கூட போதும். இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. தென் வெல்லம், அது உருண்டை வெல்லம் அப்படின்னாலும் சரி, சில பேர் அச்சு வெல்லம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த வெல்லம் எடுத்துக்கோங்க. தென் நெய் அண்ட் தென் பாதாம், முந்திரி. இதுதான் நமக்கு வந்து தேவைப்பட போகிற பொருள். என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் சொன்ன பொருளில் அந்த வெல்லம், பாதாம், முந்திரி மீதி எல்லாத்தையும் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அதை வறுத்து கருகாத அளவுக்கு மிதமான சூடு வர வரைக்கும் அந்த மிக்சியில் போட்டோம் அப்படின்னா நல்லா கிரைண்ட் ஆகிற அளவுக்கு சூடு ஏறினா போதும். வறுத்துட்டு எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் ஆரவும், மிக்சியில் போகிற அளவுக்கு ஆரவும் என்ன பண்ணுறீங்கன்னா நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கிறீங்க. தென் அந்த வெல்லம் சொன்னேன் இல்லையா, அந்த வெல்லத்தை நல்லா பாகு காய்ச்சி வச்சுக்கோங்க. வெல்லம் பாகு ரெடி ஆகவும் அந்த பக்குவம் கரெக்டாக வரவும் நம்ம அரைச்சி வச்ச மாவு இருக்கு இல்லையா, அதை அந்த வெள்ளை பாகில் கொட்டி நல்லா கிளறிடுங்க. கிளறினதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நெய் இருக்கு இல்லையா, அந்த நெய்யை சேர்த்து வறுத்த பாதாம், முந்திரி எல்லாத்தையும் கலந்து நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு அது வந்ததுக்கப்புறம் லட்டு ஷேப்பில் நம்ம பிடிச்சிக்கலாம். இதை ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா விளையாட்டாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.